இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இப்படி வேதத்தை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. அப்பா, நீர் எங்களுடைய அன்பிற்காக எந்த அளவாக இயங்குகிறீருங்கிறத இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்களும் உம்முடைய அன்பிற்காக ஏங்க, உம்முடைய அன்பில் தரித்திருக்க தேவன் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நாம் படிக்க தொடங்கியது இருந்தே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான அந்த உன்னதமான உறவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை குறித்து நான் உணர்கிறேன். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம மீதி புஸ்தகங்களை நம்ம தியானித்ததற்கும் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை தியானித்ததற்கும் வித்தியாசத்தை என்னால் உணர முடிகிறது. ஐ ஃபீல் ஸோ மச் டீப் டுவர்ட்ஸ் த லார்ட். ஆண்டவரிடத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் நெருங்கின மாதிரி நான் உணர்கிறேன். இந்த 7ஆம் அதிகாரத்தை நாம் சாதாரணமாக நாம் பார்த்தோமானால், இது என்ன இப்படியாக அவர் வர்ணித்திருக்கிறாரே, இதை ஒரு நான் கிறிஸ்டியனோ இல்லை மீதி பேர் யாராவது வாசித்தார்களானால், இது என்ன உங்களுடைய வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இது இச்சைக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறதே என்று யோசிக்க தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை, இந்த புதைப்பொருள்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெளிவிக்க இருக்கிறார். இந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய அன்பை குறித்து இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய அன்பு என்கிறது அகாப்பே அன்பாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் இந்த வார்த்தையினுடைய மூல பாஷையானது கிரேக்க பாஷை. இதில் அகாப்பே அன்பு அப்படிங்கிறது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை அற்ற அன்பு. அது மாத்திரமல்ல, சாக்ரிஃபிஷியல் லவ். சாக்ரிஃபிஷியல் என்றால் தியாகமான அன்பு. அந்த அன்பிற்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பையும் நாம் ஒப்பிடவே முடியாது. இப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு மனித இனத்தில், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவங்க உலகத்தில் எந்த இடத்துல அவர்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், அவங்க எந்த காரியத்தை, யாருடைய அன்பை முதல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வார்கள் என்றால் அது நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பு மாத்திரம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையானது பிறக்கும் பொழுது தன்னுடைய தாயை தகப்பனை முதல்ல பார்க்கிறது. அதற்கு பிறகு தன்னுடைய சொந்தங்களை அது பார்க்கிறது. இப்போ ஸ்டார்ஜ் என்று சொல்லப்படுகிற ஃபேமிலியல் லவ், குடும்பத்தில் இருக்கிற அந்த அன்பில் அந்த குழந்தையானது பிரவேசிக்கிறது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஃபீலியா என்று சொல்லப்படுகிற பிரதர்லி லவ், நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும், அல்லது காலேஜில் இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற லவ் என்ன அப்படின்னா பிரதர்லி லவ். நமக்கு இணையான ஒருவர் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, நமக்காக சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்காக சில காரியங்களை செய்கிறோம். இது பிரதர்லி லவ். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியில் இருக்கிறது தான் இரோஸ் என்று சொல்லப்படுகிற லவ். இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான அன்பு. ஆனால் இந்த அன்பை தான் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஹைலைட்டடாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது பிரதர்லி லவ் இல்லை, ஃபேமிலியல் லவ் இல்லை, ஆனால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்டிமசி, அந்த இன்டிமேட் லவ், அந்த நெருக்கமான அன்பு தான் எல்லா அன்புகளை விட
மேலே இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் எல்லா அன்புகளை விட மேலே இருக்கிறதுனால தேவன் தன்னை அந்த நேசருடைய இடத்திலும் மணவாட்டியாகிய சபையை அந்த சூலமித்தியாளுடைய இடத்திலும் வைத்து அவர் பேசுகிறார். இப்போ மீதி அன்புகள் பார்க்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் பியாண்ட், எவ்ரிதிங் இஸ் வித்தின் அ லிமிட். பிள்ளைகள் மேலே நம்ம காட்டுகிற அன்பாக இருக்கட்டும், அல்லது பிரதர்லி லவ்வாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான் நம்ம அவர்களோட நேரம் செலவிட முடியும். கொஞ்ச நேரம், ஒரு லிமிட் தான், அதற்கு மேலே நம்மளால் செல்ல முடியாது. ஆனால் இந்த கணவன் மனைவியுடைய அன்பு என்கிறது எல்லா அன்புகளை விட நெருக்கமான அன்பு. இதற்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். இது ஏன் இப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைந்ததாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். இப்பொழுது தான் அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். Why is this intimacy between a husband and wife? Because it is said in Bible. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனைவியுடைய ஆசையும் புருஷனை பற்றி இருக்கும், அந்த புருஷனானவன் அவளை ஆண்டு கொள்வான் என்று ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லியிருக்கிறது போல, இந்த சூலமித்தியாளுடைய ஆசையும் சாலமோன் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய நேசரை பற்றி இருக்கிறது. இது இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற உறவு. இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடுவில் இருக்கிற உறவு. அப்போ கிறிஸ்துவை இந்த சபை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவங்களுடைய ஆசையெல்லாம் அவர்தான். சபையினுடைய ஆசையெல்லாம் யாரு? கிறிஸ்து. அந்த கண்ணோட்டத்தில் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி, பட் இட் இஸ் அ பவர்ஃபுல் சிம்பாலிக் டெக்ஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். இது ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு உரையாடலோ, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவை குறித்ததாக அல்ல. ஆனால் ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய சபையை நேசிக்கிறார் என்கிறத தான் இந்த உன்னத பாட்டின் முழு புஸ்தகத்திலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன், ஆழமான அன்பு. இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு ஆழமான அன்பு. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் எடுக்கும் பொழுதே, முதல் வார்த்தையை எடுக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான வார்த்தை. இத்தனை அதிகாரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம், 6 அதிகாரங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷனை, இப்படி ஒரு வர்ணனையை அவர் சொன்னது கிடையாது. ராஜகுமாரத்தியே என்று சூலமித்தியை பார்த்து அவர் சொல்கிறார். பிரின்சஸ் டாட்டர், ராஜகுமாரத்தி. ஏன் உங்களை ராஜகுமாரத்தி என்று சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, இதே நம்மளுடைய நேற்றைய அதிகாரத்தில் லாஸ்ட் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவள் என்று சொல்லப்படுகிறது. 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவள் என்று கடைசியாக அவர் முடித்தார். ஆனால் இந்த அதிகாரத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே எப்படியாக சொல்கிறார் என்றால், ராஜகுமாரத்தி. சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுடையவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது என்று தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அப்போ இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு டிஸ்கிரிப்ஷனை இந்த இடத்துல அவர் சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை, அந்த அம்மாவை ராஜகுமாரத்தியாக ஏற்றுக்கொண்டார். இது வரைக்கும் சகோதரியன்னு சொல்லியிருக்காரு, மணவாளியன்னு சொல்லியிருக்காரு, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவேன்னு சொன்ன இந்த சாலமன் இந்த இடத்துல ராஜகுமாரத்தியே என்று ஒரு உயரிய ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போய் நிற்க வைக்கிறார். தேவனாகிய கர்த்தரும் நமக்கு ஒரு உயரிய ஸ்தானத்தை தான் எப்பொழுதும் அவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை தான் நாம் இதில் இடத்துல பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது, உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின்
வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவர் தன்னுடைய நேசத்திற்கு உரியவளை குறித்து அவர் வர்ணனையாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த இடத்துலையும் பாதங்களை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனால் இந்த அதிகாரத்தில் பாதங்களை பற்றியும் வருகிறது. த ஃபீட்ஸ் இன் த சாண்டல், த ஃபீட்ஸ் இன் த சாண்டல். இப்போ 6ஆம் அதிகாரம் நம்ம எதில் நம்ம முடித்தோம் அப்படின்னா, அந்த மெய்டன், அந்த கன்னி தன்னிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு ரெக்வஸ்டோடு முடிக்கிறாரு. இப்போது இதில் மறுபடியும் அவருடைய வர்ணனையை அவர் தொடர்ந்து அவர் பேசுகிறதாக நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், பாதரட்சைகள் இட்ட உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போ இந்த பாதங்களை குறித்து நாம் இன்னும் நம்மளுடைய வேதாகமத்தில் பல இடங்களில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கோம். ஏசாயா 52 அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்படியாக என்ன சொல்லுகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யாருடைய பாதங்களை இந்த இடத்துல வர்ணிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்கிறத குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு வர்ணனையை குறித்தும் நம்மளுடைய சாலமன் சொல்லுகிறார். இந்த ஹோல் சினாரியோவே எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு நடனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு நடன கலைஞருடைய பாதங்கள் தான் முதல்ல அனைவராலையும் கவரப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இவங்க யார் முன்னாடி நடனம் ஆடினாங்க என்று நம்ம பார்க்கும் பொழுது, சென்ற அதிகாரத்தில், அதற்கு முந்தைய அதிகாரத்தில், ஏன் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் பின்னாடி ஒரு கோரஸ் டீம் இருக்காங்க. யார் அப்படின்னா, த டாட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், த டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் குமாரத்திகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த எருசலேம் குமாரத்திகள் முன்பாக அவங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லை இப்படியாக அவர் வர்ணித்திருக்கிறாரு, அப்போ ஒரு பப்ளிக்காக வர்ணிக்கிறாரா? இல்லை அவர் தனிமையில் அவங்க முன்னாடி ஆடியிருப்பாங்களா என்று பல வியூகங்கள் இந்த வசனத்தில் யோசித்து பார்க்க இருக்கிறது. ஆனால் இதனுடைய மைய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பாதரட்சைகள் உடைய உன்னுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது. சுவிசேஷங்கள் சொல்லுகிற பாதங்கள் அழகாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிறவர்களுடைய பாதங்கள் மிகவும் அழகானது. இப்பொழுது தான் நம்மளுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம 4 வீலரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், அல்லது பை ஏர் வானூர்தியில் கூட நம்ம கடந்து செல்கிறோம், சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் பழைய காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சென்ற பாதங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து சமாதானத்தை அறிவித்த அந்த பாதங்கள், அது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக, உன்னுடைய இடுப்பின் வடிவம் விசித்திர தொழிற்காரரின் வேலையாக இருக்கிற பூஷணம் போல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இது எல்லாமே அந்த கிங், அந்த ராஜா, இவங்களுடைய ஒவ்வொரு வடிவத்திலையும், இவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அவர் கேப்டிவ், அதாவது அவர் ஆளுகை செய்யப்பட்டு இருக்கிறதை குறிக்கிறது. நம்முடைய சரீரத்திலேயே எந்த போன் ரொம்ப பெரிய போன் என்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தொடை பகுதியில் இருக்கிற அந்த போன் தான் ரொம்ப பெரிய போன் இருக்கிறதுலே. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அதுதான். தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல தன்னுடைய மணவாளியினுடைய அந்த இடுப்பை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கிறாரு. அது விசித்திர தொழிற்காரரினுடைய வேலையாகிய பூஷணம் போல இருக்கிறது என்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸை நம்முடைய வேதாகமத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து அவளுடைய அழகில் அவள் கடித்திருக்கிறான்,
நம்முடைய நேசரும் நம்மை பார்த்து அவர் களிக்க வேண்டும், நாம் அவர் மேலே வைத்த பிரியத்தில் நாம் களிக்க வேண்டும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக ஒரு ப்ரைவேட் செட்டிங்கில் இருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக நாபியை குறித்து, அதாவது வயிறு பகுதியை குறித்து சொல்லப்படுகிறது. திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல இருக்கிறது. த வைன் அண்ட் த வீட். எது நம்மளை நரிஷ்மெண்ட் பண்ணும், எது நம்மளுடைய சரீரத்தை போஷாக்குள்ளே மாற்றும், எது நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்குறோம்னா, நம்ம வயிற்று பகுதியில் நம்ம ஆகாரத்தை புசிக்கும் பொழுது அது முழு சரீரத்துக்கும் அது நம்மளுக்கு ஒரு புஷ்டியை கொடுக்கறதாக இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறதாக இருக்கிறது, தெம்பை கொடுக்கறதாக இருக்கிறது. அப்போ இந்த நாவல், இந்த நாபி பகுதி எதை குறிக்கிறது என்றால், இட் இஸ் த பேப்டிசம் in the womb of the church. அப்போ ஆண்டவருக்குள்ள பிரவேசிக்கிற ஒவ்வொரு நியூ பிலீவரும் முதலாவது சர்ச் அப்படிங்கிற அந்த ஊம்பில், சர்ச் அப்படிங்கிற அந்த பைக்குள்ள, அந்த கர்ப்ப பைக்குள்ள அவர்கள் வரும்பொழுது அவர்கள் ஞானம் எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த நரிஷ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். எப்படி வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு நரிஷ்மெண்ட்டு, அதற்கு தேவையான எல்லா சத்துகளும் ஆகாரங்களும் தாயினுடைய அந்த தொப்புள் கொடி வழியாக செல்கிறதோ, அந்த நாபியானது எப்படி இந்த இடத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் போல இருக்கிறது. த வைன் அண்ட் த வீட் இஸ் த ஃபுட். அது மாதிரி நேசர் இந்த சூலமேத்தியால கிட்ட அவர் அந்த ஸ்ட்ரெங்த்தை ரிசீவ் பண்ணுகிறதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஸோ த பெல்லி ரெப்ரசன்ட் த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி. ஆவிக்குரிய போஷாக்கினை இந்த இடத்துல கூறப்பட்டு இருக்கிறது. அடுத்தது வயிறை குறித்து சொல்லப்படுகிறது. அது நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். உன்னுடைய வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம முதல் அதிகாரத்தில், ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 7 விதமான வர்ணனைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 10 வர்ணனைகள். அந்த 7லேருந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 10 ஃபோல்ட், 7 ஃபோல்டுலேருந்து 10 ஃபோல்டுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வளர்கிறதாக காண்கிறது. ஸோ ஒரு பெண்ணுடைய ஒரு நேவலாக இருக்கட்டும், இல்லை வெயிஸ்டாக இருக்கட்டும், ஸ்தனங்களாக இருக்கட்டும், இது அனைத்தையுமே இவ்வளோ ஒரு ஓப்பனாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வேதாகமத்தினுடைய கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளுடைய பழையகால ஹீப்ருவுடைய கல்ச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இட் இஸ் தஸ் அன் பொயட்டிக் இமேஜ். இது ஒரு பாடலுக்காக எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் முதல் டிஸ்கிரிப்ஷன், முதல்ல நம்ம பார்த்த அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது எந்த கான்டெக்ஸ்டில், எந்த பரிமாணத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், இட் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஹோலி யூனியன். அவர் முதல்ல வர்ணித்தார் இல்லையா 2ஆம் அதிகாரத்தில், அது எந்த இதில் அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஹோலி யூனியன், ஒற்றுமையை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது நம்ம பார்க்கும் பொழுது ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அவங்க நேசரை தேடி போகிறாங்க, அவர் நேசர் வராரு, அவங்க நேசரை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த அம்மா ரொம்ப ஸ்லாத்ஃபுல்லாக இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் நேசர் அந்த அம்மாவை தேடி அவங்கள குறித்து வர்ணிக்கும் பொழுது அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய உறவானது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பப்ளிக் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கிறது. அப்போ காட் ஃபைண்ட்ஸ் டிலைட்ஃபுல். ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார், நமக்குள்ள அவர் திளைக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நாமும் அவரை தேடும் பொழுது. அடுத்தது 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாக இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த ஸ்தனங்களானது இட் இஸ் இன்னசென்ட், சாஃப்ட் அண்ட் ஜென்டில். ஸோ அதனால் அந்த நேசர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்தது கழுத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கழுத்து யானை தந்தத்தினால, இதுவும் ஒரு ரெப்படேஷன் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த கழுத்தானது யானை தந்தத்தினால செய்த கோபுரத்தை போல இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, நான் மறுபடியும் அந்த நேவலை குறித்து, அந்த நாபியை குறித்தும் வயிறை குறித்தும் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன்.
வயிறு பகுதி நம்முடைய உடம்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய ஆகாரத்தை செரிக்கிற ஒரு ஏரியா மாத்திரம் இல்லை, நம்மளுடைய டோட்டல் பாடியினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமானது தான் இந்த வயிற்று பகுதி. அப்போது இந்த வயிற்று பகுதியில் நம்ம மனதில் இருக்கிற கசப்புகள் கூட எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அந்த வயிறை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, த ஃபியர் ஆஃப் த லார்ட், அது எதை குறிக்கிறது என்றால் உன்னுடைய நாபிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்று ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:4 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு நம்ம பயப்படும் பொழுதே நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியம் இருக்கும். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் எது கொடுக்குதுன்னா உன்னுடைய நாபி. அப்போது த ஃபியர் ஆஃப் த லார்ட் பிரிங்ஸ் தீஸ் திங்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம அடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம வந்துடுவோம். கழுத்து பகுதியை குறித்து சொல்லுகிறது, கழுத்தானது யானை தந்தத்தினால. ஸோ அந்த தந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். நம்ம தந்தத்தில் சில பொருட்களை நம்ம பார்த்துருக்குறோம், அதை அவங்க அதை வடிவமைச்சிருக்காங்க. அப்போது அந்த தந்தத்தை அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் இந்த சூலமித்தியலுடைய இந்த கழுத்தானது யானை தந்தத்தை போல் அது நீளமாக உயரமாக இருக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ இட் சிம்பலைசஸ் த நோபிலிட்டி அண்ட் த ஸ்ட்ரென்த். அவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்படுகிறது. நம்ம இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவருடைய வேதாகமத்தில் பல இடங்களில் கூறப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல உன்னுடைய கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல இருக்கிறது, ஐவரி டவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அது நேர்மையை குறித்தும் அவ இந்த அளவுக்கு உத்தமமாக இருக்கிறாள், நேர்மையாக இருக்கிறாள் என்கிறத குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தது உன்னுடைய கண்கள். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுகிற ஒரு உறுப்பாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களை போலவும். அப்போது ஒரு குளத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு நீர்நிலையை நம்ம பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்களுக்கு அது நிச்சயமாக ஒரு தெளிவை கொடுக்கறதாகவும் நம்முடைய கண்களுக்கு அது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதாகவும் இருக்கிறது. நம்ம ஒரு வெயில் காலகட்டத்தில் வெயில் நேரங்களில் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுதே நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியும் என்றால், ஒரு காணல் நீர் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் நம்மளோட இந்த வெயில் காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது. அப்போ அந்த நீர்நிலையை ஒரு கண் பார்க்கும்பொழுது அந்த கண்களுக்கு எப்படி ஒரு குளிர்ச்சியை தருகிறதோ, இந்த சூலமித்தியாலும் அப்பேற்பட்ட ஒரு குளிர்ச்சியை தன்னுடைய நேசருக்கு, ஒரு டிலைட்ஃபுல்னஸை தன்னுடைய நேசருக்கு அவள் கொடுக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா 62:5 என்ன சொல்லுகிறது என்றால், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல உன்னுடைய தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். நம்ம அந்த கடைசி பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். எப்படியாக ஒரு மணவாளன் மணவாட்டின் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, நம்ம இங்கே மேலே சொல்லப்பட்ட இந்த எல்லா வர்ணனைகளை இந்த வசனத்தில் நமக்கு அதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டின் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்னும் டிஸ்கிரிப்ஷன் இன்னும் வர்ணனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவளுடைய மூக்கை குறித்து சொல்லப்படுகிறது. தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. மேபி அவங்களோட மூக்கு ஒரு ஷார்ப்பான பாயிண்டட் நோஸாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி உன்னுடைய அந்த திசையை நோக்குகிற ஒரு கோபுரம் போல இருக்கிறது என்று அவர் வர்ணிக்கிறார். இந்த வர்ணனைகள்லாம் நம்ம ஒரு நிமிஷம் வைத்துவிட்டு ப்ராவர்ப்ஸில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில்
இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் முடிய சொல்லப்படுகிறது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படும். திஸ் இஸ் த பிளஸிங் காட் இஸ் கிவிங் டு அ மேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்து அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? God is reminding our, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ரிமைண்டர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, உன் நேசர், உன் நேசத்துக்கு உரியவள் உன்னிடத்துல இருக்கிறாரு. உன்னுடைய கண்கள் ஏன் இங்கும் அங்குமாக போக வேண்டும்? இது ஒரு வர்ச்சுவஸ் உமன் உடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இப்பொழுது நம்ம இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்த இந்த 3 வசனங்கள். இப்போ மறுபடியும் நம்ம இந்த அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வருவோம். உன்னுடைய சிரசை குறித்து, தலையை குறித்து சொல்லப்படுகிறது. அது கர்மேல் மலையை போல இருக்கிறது. உன்னுடைய தலை மயிரானது ரத்தாம்பரமாக, அதாவது பர்பிள் மாதிரி இருக்கு. அவங்களோட ஹேருடைய அந்த டெக்ஸ்சரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. உன்னுடைய தலைமயிர் ரத்தாம்பரமாக இருக்கு. ரத்தாம்பரம் என்றால் அந்த பர்பிள், அது ஒரு விதமான ஒரு நூலினால் செய்யப்பட்ட ஒரு கார்பெட். அதுதான் நம்ம அந்த ரத்தாம்பரம் என்று நம்ம சொல்லப்படுகிறோம். ஸோ அது எப்படி ஒரு கர்வி நேச்சராக இருக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய தலைமயிரும் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்? எப்படி ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டின் மேலே விருப்பமாக இருக்கிறாரோ, ஆசையாக இருக்கிறாரோ, அப்படித்தான் நேசரும் நம்ம மேலே விருப்பமாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். உன் தேவனும் உன் மேலே இது போல மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த வசனத்தை தான் நாம் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். அடுத்தது, ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார். நம்ம பார்த்தோம், இந்த முதல் வசனத்திலிருந்தே அவர்களுடைய பாதங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த அம்மாவுடைய அந்த நடையில், இந்த அம்மாவுடைய அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸில் அவர் மயங்கி நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம், அதாவது உன்னுடைய கண்களை என் மேலேருந்து எடுத்து விடு என்று சொல்லி, உன்னுடைய கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. இப்போ இந்த நேசம், இந்த சூலமித்திய மேலே இந்த நேசர் வைத்திருக்கிற நேசம் நேசரையே வென்றது. இப்போ இது எல்லாமே அந்த ராஜா மயங்கும்படியாக, அந்த ராஜா ப்ளீஸ் ஆகும்படியாக இந்த வர்ணனைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள் என்று மறுபடியும் அந்த ரூபவதிங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்திலையும் ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மணவாளை, இந்த சூலமெத்தி, இந்த ராஜாவுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு பிரியமானவளாக அவள் இருக்கிறார். இப்போ நாமும் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை குறித்து ஆண்டவர் யோசிக்கும் பொழுது, இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு எனக்காக ஊழியம் செய்கிறாங்களே, இந்த அளவுக்கு இவ்வளோ நேசமா என்று ஆண்டவர் பார்க்கும்படியாகத்தான் நாம் அவர் மேலே நேசம் வைக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம மேற்கொண்டு பார்க்கும் பொழுது, உயரமான அந்த பனை மர குறித்து சொல்லப்படுகிறது. பனை மரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 100 வருஷம் ஆகும் அந்த பனை மரமானது பலனை கொடுப்பதற்கு. இப்போ ஒருவர் அந்த பனை மரத்தை நடுறாங்க அப்படின்னா அவனுடைய பேர பிள்ளைங்க தான் அதோடைய பலனை புசிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப லாங் ப்ராசஸ் தான் இந்த பனை மரத்தினுடைய பலன். அப்போ அந்த பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறது இந்த சூலமித்தியாளுடைய உயரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். உன்னுடைய உயரமானது பனை மரத்தொழுங்கு போலவும், உன்னுடைய ஸ்தனங்கள் மறுபடியும் அந்த ரிப்பீட் ஆகுது, திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ப்ளீசிங் த பிலவட். நான் பனை மரத்தில் ஏறி அதன்
மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலையைப் போல, உன்னுடைய மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஆண்டவர் அப்படிங்கிற நேசர் தன்னுடைய மனவாட்டி மேலே வைத்திருக்கிற அந்த இன்டிமேட் லவ்வை குறித்து தான், அந்த இன்டிமேட்டான அந்த நேசத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களாக அவர் வர்ணித்து கொண்டே அவர் செல்கிறார். உன்னுடைய தொண்டையானது என்னுடைய நேசர் குடிக்கையில் மெதுவாய் வாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கிறது. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் முதல் வசனத்தில் நம்ம எடுக்கும் பொழுதே, மன்னிக்கவும், 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எடுக்கும் பொழுதே நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று சொல்லி முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணுறதே, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் த டோரா. ஆண்டவர் தன்னுடைய வாயினால தான் இந்த ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை அவர் உரைக்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள் எழுதினார்கள் அல்லவா? அந்த நேசர் குடிக்கும் பொழுது அது மெதுவாய் இறங்குகிறது. இப்போது இன்டிமேட்டாக ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வசனம், அவர் வாய்களின் வழியாக சொல்லுகிற அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே அது பிரவேசிக்க வேண்டும். ஃபைனலாக அவங்க ஒரு 10வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இது சூலமித்தியுடைய ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ நேரம் நேசர் ஒவ்வொன்றாக அவர் வர்ணித்த பிறகு சூலமித்தி சொல்கிறாங்க, எப்படி நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று பார்த்தோமே, அதே ஸ்டேட்மெண்ட்டு இந்த வசனத்தில் வருகிறது, நான் என் நேசருடையவள். இதற்கு பிறகு இந்த நேசர் என்ன பண்ணுறாருனா, he is inviting to have a intimate relationship. இன்னும் நெருக்கமாக நாம் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு இன்விடேஷனை இந்த நேசர் இந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். வாரும் என் நேசரே. போய் இவங்க இன்வைட் பண்ணுறாங்க, என்னுடைய நேசரே நீர் வாரும் என்று சொல்லி. வயல்வெளிகளில் போய், கிராமங்களில் நம்ம தங்குவோம், அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்குள்ளே நம்ம போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததா என்றும் மாதளம் செடிகள் பூத்ததா என்றும் பார்ப்போம். அங்கே நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று இந்த சூலமித்தியா சொல்கிறாங்க. இப்போ இந்த போமோகிரானட், இந்த மாதுளம் செடியானது எதை குறிக்கிறது என்றால் ஹோலினஸை குறிக்கிறது. ஏற்கனவே நம்முடைய வேதாகமத்தில் நம்ம திராட்சை செடி, திராட்சை கொடியை பற்றி நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு கனி தருகிற அனுபவம். அப்போது அந்த இடத்துக்கு நம்ம போவோம், அந்த இடத்துல போய் நம்ம பார்ப்போம், அந்த இடத்துல போய் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை, நம்முடைய உறவை நாம் புதுப்பித்து கொள்ளுவோம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த பனை மரமானது எப்படி இவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அப்படி தான் அந்த சூலமித்தியோட கேரக்டரும் ரொம்ப உயரமானதாக இருக்கிறது. இவ்வளோ அவங்க டிஸ்கிரைப் பண்ண எல்லாமே, ஒவ்வொரு வர்ணனை எல்லாமே நம்ம கன்க்ளூட் பண்ணணும், நம்ம சம்மரைஸ் பண்ணணும் என்று சொல்லும் பொழுது அது வெறும் அந்த அம்மாவுடைய வெளிப்புற தோற்றத்தை மாத்திரம் இல்லை, அவங்களுடைய நேர்மை, அவர்களுடைய அந்த கண்ணியம். அந்த சூலமித்தி தன்னையே அந்த நேசருக்குள்ளே தொலைத்து விட்டாள். She lost herself in the beloved. அதனால தான் அவங்க கூப்பிடுறாங்க, வாரும் என் நேசரே. நம்ம வயல்வெளிகளில் நம்ம போவோம், நம்ம கிராமங்களில் நம்ம தங்குவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 4 விதமான அன்பில் தேவன் நம்மை நேசிக்கிற அன்பு, அகாப்பே அன்பு,
அதற்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிற 3 விதமான அன்புகளில் பிரதர்லி லவ் அல்லது அதாவது சகோதரத்துவமான அன்பாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான அன்பாக இருக்கட்டும், இந்த அன்புகளில் எல்லாம் கிடைக்கிறத விட அவர்களுடைய நேசத்துக்கு உரியவர்களிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த அன்புக்காகத்தான் எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நேசரும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த 7-fold பிரைஸ்லேருந்து 7 விதமான வர்ணனைகளிலிருந்து இந்த அதிகாரத்தில் இன்னும் அதிகமாக 10 விதமான வர்ணனைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ராஜா, அந்த சாலமோன் ராஜா, அந்த அம்மாவுடைய அந்த ஃபிசிக்கல் பியூட்டியில் அவர் he is very much delighted. ஃபிசிக்கல் பியூட்டியில் மாத்திரம் இல்லை, வெளிப்புற அழகில் மாத்திரம் இல்லை, அந்த அம்மாவோட கேரக்டர், அந்த அம்மாவுடைய ஸ்ட்ரென்த், இதை பார்த்தோம் he is delighted. அவர் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். கடைசியான வசனம் சொல்கிறது, தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட கனிகளை நம்ம கொடுக்குறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் வரும்பொழுது, நம்மை தேடி வரும்பொழுது நாம் அவருக்கு எப்பேற்பட்ட கனிகளை கொடுக்குறோம்? உண்மையிலே அந்த கனிகள் அவருக்கு மனமகிழ்ச்சியை தருகிறதா? அந்த கனிகளினால் அவருக்கு ஒரு இன்பம் வருகிறதா? இல்லை அந்த கனிகளினால் அவருக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்துகிறோமா? ஒரு கசப்பான கனியை கொடுத்து அல்லது ஒரு டேஸ்ட்லெஸ் ஃப்ரூட்டை கொடுத்து இந்த பழம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேசர் வரும்பொழுது நம்ம எப்பேற்பட்ட கனிகளை நம்ம கொடுக்குறோம்? God is inviting us to have an intimate relationship with Him. அவரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் வருகிறது. அந்த சூரிய உதயமானது ஒரு ஹோப்பை குறிக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த முழு உலகத்துக்கும் இது வரைக்கும் இருந்த அந்த இருள் முடிஞ்சிருச்சு, ஒரு புதிய விடியல் வந்திருக்கு, ஒரு புதிய பிளஸ்ஸிங் வந்திருக்கு, ஒரு புதிய ஹோப் எனக்கு வந்திருக்கு. அந்த மூன் லைட்டில், நிலா வெளிச்சத்தில் நமக்கு ஹோப் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு தைரியம் இருக்குது. பொழுது விடிஞ்சிருச்சா, ஓகே நம்ம போய் நம்முடைய காரியங்களை நம்ம நடப்பிக்கலாம் என்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதிகாலையில் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நேசர் நம்மிடத்தில் வருகிறார். நாம் அவருக்கு எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம கொடுக்குறோம் என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான நேரம். அப்படியே எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவரோடு கூட இணைய இருக்கிற நேரம் இது. நம்முடைய ஆத்துமாவில் இருந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் நேசரே, என் தேவனாகிய கர்த்தரே, என்னுடைய உள்ளமானது உம்முடைய அன்பிற்காக இயங்குகிறதப்பா. அந்த நேசர் எப்படி அந்த சூலமித்தியாளுடைய அன்பில் அவர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, இதோ இன்றைக்கு நான் உங்களை திருப்தி செய்ய வேண்டும், உங்களை மன மகிழ்ச்சி ஆக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பல பேரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்போம், பல பேரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்போம், பல பேருடைய அன்புக்கு பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நினைப்போம். என் குழந்தையோட அன்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே, என் பெற்றோருடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே, என் ஃப்ரெண்ட்ஸோட அன்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே, நம்ம ஜீசஸோடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
உன்னத பாட்டு இந்த 7ஆம் அதிகாரம் நம்மளோடு தேவனாகிய கர்த்தர் பேசினார். இதில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று அந்த ராஜா அந்த சூலமெத்தியில் அவர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். இதற்கு முன்னாடி இந்த சூலமெத்தி அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜா தேடி வரும்பொழுது அந்த ராஜாவை அவங்க ரிசீவ் பண்ணலை, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பல எக்ஸ்கியூசஸ் சொன்னாங்க. நான் எப்படி எழுந்து வருவேன், நான் எழுந்து வந்தேன்னா என்னுடைய கால் அழுக்காயிடுமே, நான் என்னோடய கேஷுவல் வியர்லேருந்து நான் எப்படி மறுபடியும் என்னோடய ஃபார்மல் வியர் போட்டுட்டு நான் வருவேன். ரொம்ப லேசினஸ்ஸாக இருந்தாங்க. ஆனால் அந்த காரியங்களை எல்லாம் அந்த ராஜா பார்க்கலை. அதெல்லாம் பார்க்காம இப்போ அந்த சூலமெத்தியை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீ மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமாக இருக்கிறாய். தேவஜனமே, இன்றைக்கு நாம் எந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய தேவனுடைய சபையை பார்க்கிறோம்? தேவ சபையில் பல குறைகள் இருக்கலாம். தேவ சபையில் இருக்கிற பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் அல்ல சபையில் இருக்கிற லீடர்ஸோ அவர்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். யாருமே பரிபூரண மாணவர்கள் அல்ல. ஆண்டவரை தவிர யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. இந்த ராஜா எப்படி அவங்களுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அவங்க செய்த பெரிய தப்பு அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆனாலும் அந்த ராஜா மறுபடியும் தேடி வந்து அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள பிரைஸ் பண்றார். இப்போ இன்றைக்கு நம்முடைய சபையினுடைய ஷார்ட் கம்மிங்ஸை, நம்ம சபையில் நடக்கிற தவறுகளை நம்ம பார்த்து விட்டு சபைக்கே வராமல் நம்ம தூரமாக போயிடுறோமா, அல்லது கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார், இந்த சபையை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய சபையை குறித்து குறை கூறியிருந்தோமானால், நம்ம சபையில் நடக்கிற ஷார்ட் கம்மிங்ஸ், சிலரோட வீக்னஸஸ், அதை குறித்து நம்ம பேசியிருப்போமானால், இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். இந்த ராஜா எப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ, நாமும் ஆண்டவருடைய சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த சபை, இது நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ரொடெக்ஷன், இது நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலி. இந்த குடும்பம் எப்படி உங்களுக்கு ஒரு வேலியை அமைக்கிறதோ, இந்த சபையும் உங்களுக்கான ஒரு வேலியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன், இட் இஸ் அ செக்யூரிட்டி. இந்த சபை இல்லை அப்படின்னா எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்க கூடும். எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு பிரிந்திருக்க கூடும். இந்த சபைதான் குடும்பங்களை இணைக்கிறதாக இருக்கிறது. சபையோட ஷார்ட் கம்மிங்ஸை நம்ம பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். சபையோட ஷார்ட் கம்மிங்ஸை நான் பார்க்க மாட்டேன், ஆனால் என் சர்ச்சை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அந்த ஷார்ட் கம்மிங்ஸில் நான் போய் உதவி செய்வேன். எந்த இடத்துல சபை தொய்வாக காணப்படுகிறோம், எந்த இடத்துல வீக்காக காணப்படுகிறோம், எந்த இடத்துல ஹெல்ப் என் சபைக்கு தேவைப்படுகிறதோ அந்த ஹெல்பிங் ஹேண்டை நான் போய் நீட்டுவேன் ஆண்டவரே. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய நேசருக்கு பிரியம் உள்ளவர்களாக நம்ம மாற முடியும். பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் சர்ச்.
கிரைஸ்ட் இஸ் த ஹெட். கிரைஸ்ட் இஸ் த ஹெட். நம்ம அவரை ப்ளீஸ் பண்ணணும்னா, அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டுமானால் இந்த சபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா, என் சபையில் உள்ள லீடர்ஸை, போதகரம்மாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால் அதற்கு அடையாளமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. ஓகே, ஐ அக்செப்ட் திஸ் சர்ச். அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என் சபை எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள். இந்த சூலமித்தி கருப்பாக தான் இருக்கிறாங்க. இந்த சூலமித்தி எப்படி இருக்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நேசர் ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாமும் ஆண்டவருடைய இந்த சபையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அவரை நெருக்கமா நம்ம பின்பற்றுவோம். சபை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வீணாக விருதாவாக சபை நடக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருப்பதோ, வேறு இடங்களுக்கு செல்வதோ, லேம் எக்ஸ்கியூஸ் சொல்றதோ வேண்டாம். கர்த்தருடைய சபையை நம்ம நேசிப்போம். கர்த்தருடைய சபையில் நம்ம தரித்து இருப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய நேசருடைய நேசம் நம்ம மேல திரும்பும். அவருக்கு மன மகிழ்ச்சியை நம்மளால உண்டாக்க முடியும். அப்போதான் அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று நேசர் நம்மை பார்த்து சொல்லுவார். அன்பை பார்க்கிலும் இருக்கிற அனைவரும் பலவீனம் உள்ளவர்கள் தான். Let's accept the church of Jesus. சபைக்கு தூணாக ஆதாரமாக நம்ம நிற்போம். நம்மால் செய்ய முடிந்ததை, நம்மால் இயன்றதை ஆண்டவருடைய இந்த மனவாட்டி ஆகிய இந்த சபைக்கு நம்ம செய்வோம். இந்த சபை இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இந்த சபை இல்லை என்றால் பக்தி விருத்தி நமக்குள்ள உண்டாயிருக்காது. இந்த சபை இல்லை என்றால் ஆண்டவரை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் இந்த சபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய நேசரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற ஒரு கண்ணாடியாக இந்த சபை நமக்கு எத்தனையோ முறை இருந்திருக்கிறது. இந்த சபையை நம்ம ஏற்றுக்கொள்ளும். சபையினுடைய லீடர்ஸை, பாஸ்டர்ஸை, மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் எந்த கிரியைகளை செய்கிறோமோ நிச்சயம் அதற்கேற்ற பலனை நம்முடைய நேசர் நமக்கு இம்மையில மாத்திரம் இல்லை, மறுமையிலும் அவர் கொடுக்க போகிறார். என் நாமத்து நிமித்தம் நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பலனை இம்மையிலும் ஆண்டவர் கொடுப்பார், மறுமையிலும் ஆண்டவர் கொடுப்பார். Let's love the God's church. Let's love His church. Let's love the leaders.
Let's put our trust upon them. நேசரும் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று நம்முடைய நேசர் நம் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிறார். அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.